சொல்லுங்க. விஷயத்த நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன் தோழர். ம். முதல்ல இந்த ஸ்பேஸ்க்கு என்னை அழைத்த ஹதீஸ் தோழருக்கு அன்புகளை தெரிவித்துக் கொண்டு, வந்திருக்கும் எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேத்து வந்துட்டு இந்த மில்டன் வந்துட்டு ஒரு அநாகரிகமான பேச்சு பேசியிருந்தாரு. அது வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, அது வந்துட்டு ஒரு நம்ம இணையத்துல 2012, 14 அந்த காலகட்டங்கள்ல தான் ட்விட்டர் வந்துட்டு ரொம்ப பிரபலமாச்சு. அப்போ ஆரம்பத்துல வர்றவங்க கொஞ்சம் அநாகரிகமா பேசுவாங்க. 20கள்ல இருக்கவங்க. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு முதிர்ச்சி வரும்போது அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்றோமா இல்லையான்னு தான் பார்க்கணும். 100% எல்லாருமே அந்த மாரி தான் இருந்திருப்பாங்க. அநாகரிகமா பேசி அதுல இருந்து நாகரிகமா மாறி இருப்பாங்க. ஆனா ஏன் மில்டன் மாரி ஒரு நபர், அவங்களுக்கு வந்துட்டு பேரலைன்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. 3,00,000 ஏதோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு ஃபாலோயர்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிற நபர் வந்துட்டு கொஞ்சம் தரக்குறைவா பிலோ த பெல்ட் வந்துட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப அநாகரிகமான செயல். அது ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல் அது. இது இது வந்துட்டு அவங்களுக்கு பேசுறதுக்கான தைரியம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வேலையே இதுதான். அவங்க வந்துட்டு அரசியல் ரீதியா இயங்குறாங்க. ஒரு மிகப்பெரிய கட்சியோட பின்புலம் அவங்களுக்கு இருக்கு. பொருளாதார ரீதியாவும், சட்ட ரீதியாவும் அவங்களுக்கு வந்துட்டு பெரிய பாதுகாப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு இப்ப நம்மள மாரி ஒரு நடுத்தர வர்க்கமோ, இல்ல உயர் உயர் நடுத்தர வர்க்கமோ, இல்ல லோ கிளாஸ், லோ மிடில் கிளாஸ் அந்த மாரி இருந்தாலும், நமக்கு ஏதோ ஒரு சிக்கல்னா, நம்ம அவ்வளோதான். அதோட நம்ம குடும்பங்கள், குழந்தைகள் பெரிய சிக்கல்ல மாட்டணும்ன்ற ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அவங்களுக்கு அந்த மாரி கிடையாது. அவங்க வந்துட்டு ஆட்சியில இருந்தா மட்டும் இல்ல. ஆட்சியில இல்லாட்டினாலும் அவங்க இப்படிதான் பேசுவாங்க. என்னோட என்னோட நான் அரசியல பார்க்குற என்னோட பார்வையில, ஆட்சியில இல்லாட்டினாலும் அவங்க இப்படிதான் பேசுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இதுதான் வேலை. அவங்க வந்துட்டு சிறைக்கே போனாலும் அத பெரிய பெருமிதமா நெனப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எந்தவித பெரிய குடும்பம் கொஞ்சம் அச்சப்பட்டாலுமே, அவங்களுக்கு வந்துட்டு பெரிய இதா இருக்காது. ஏன்னா, அவங்க வந்துட்டு தலைமைக்கு நெருக்கமா இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கட்சியோட தலைமைக்கு நெருக்கமா இருக்காங்க. பொருளாதார பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு, இவ்ளோ அரண்கள் மத்தியில அவங்க இருக்கறனால, ஆணவம் அந்த ஆணவம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வந்துருது. நம்ம நம்ம எல்லாரும் பார்க்குற இடத்துல இருக்கிறோம். நான் இப்போ ஒரு 3ஆம் தர நபர்னா பரவால்ல. நம்ம எல்லாருமே பார்க்குற இடத்துல இருக்கிறோம். நம்ம பேச்சு வந்துட்டு அ க ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்ல. அந்த அளவுக்கு அவங்க சிந்தனையில ஒரு ஆணவம் இருக்கு. நம்மள மீறி என்ன? நம்ம ஆட்சியில இருக்கோம். ஆட்சியில இல்லாட்டினாலும் என்ன? ஒரு மிகப்பெரிய கட்சி இருக்கு. நமக்கு என்ன வந்துற போகுது? அப்படின்ற ஒரு ஆணவம். நீங்க கருத்தியல் ரீதியா எதிர்க்கலாம். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் எவரும் இல்ல. அது வந்துட்டு அண்ணன் விஜயா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் யார் வேணா இருக்கட்டும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் எவருமே இல்ல. நீங்க ஒரு கருத்த விமர்சனமா எதிர்கொள்ளணும். அதுக்கு என்ன மாற்று கருத்து? அத வைக்கலாம். அத விட்டுட்டு தனிப்பட்ட முறையில தாக்குறதுன்றது, இனி இது வந்துட்டு தொடரும்னு தான் நெனைக்கிறேன். இது வந்துட்டு நம்ம ஒரு நாள் ஸ்பேஸ் பேசுறனாலயோ, ஒரு கண்டிச்சு ட்வீட் பண்றனாலயோ அது நிப்பாட்ட போறதில்ல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான். இப்ப நம்ம அதனால ப்ரொவோக் ஆகி, நம்ம சைட்ல இருந்து யாரும் அப்படி பேசுனா, அது தெரியல. வழக்குகள்ல போய் முடியலாம், சட்ட சிக்கல்ல போய் முடியலாம். அந்த மாரி கூட ஆகும். நம்ம தோழர்கள், இளைஞர்கள் நம்ம வந்துட்டு அ அவங்க அளவுக்கு நம்ம இறங்க வேணான்றது என்னோட கருத்து. ஏன்னா நமக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, அப்பா, அம்மா இருக்காங்க. நம்மள மாரி நபர்கள் நம்ம நம்ம பெரிய பொருளாதார பின்புலத்திலிருந்து வந்திருக்க மாட்டோம். அப்படின்னும் போம்போது நம்ம வந்துட்டு அவங்கள நாகரீகமா நம்ம கண்டிச்சு நம்ம எதிர்ப்ப தெரிவிக்கணும். அதே மாரி இவங்க இந்த இந்த கோஷ்டிகள், இந்த அநாகரீகமா பேசுற கோஷ்டிகள் வந்துட்டு ஒருபோதும் அவங்க வந்துட்டு அத நிறுத்தப் போறதில்ல. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்யூஷன் என்னன்னா, நான் வரலாற்றுல அரசியல பார்த்ததுல, உண்மையிலே இங்க நடந்த மாபெரும் அரசியல் மாற்றம் எல்லாத்துலயுமே வந்துட்டு எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்கு. எமோஷனல் கனெக்டால மட்டும் தான் நெறைய வந்துட்டு அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்கள வெளியேத்தணும்போது, "எம்ஜிஆர் நல்ல மனுஷன்பா. எதுக்குப்பா வெளியேத்துனாங்க?" அப்படின்னாங்க. அவருக்கு தனிப்பட்ட தாக்குதல் நடந்துச்சு. அவருக்கு குழந்தை இல்ல. அவர் குடும்பத்தை பத்தி, அவரை பத்தி தனிப்பட்ட இத விட அண்ணன் விஜய விட, இத விட நெறைய தாக்குதல்கள எம்ஜிஆர் சந்திச்சாரு. அன்னைக்கு இணையம் இல்ல. பத்திரிகைகள் இருந்துச்சு. டீ கடையில தான் பேசுவாங்க. இன்னைக்கு இணையத்துல அவங்க பேசுறது ஒரு சில மணி நேரத்துல வந்துட்டு 1,00,000 பார்வைய கடந்து அது போயிருது. அப்போ அன்னைக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் மக்கள்ட்ட இருந்துச்சு. எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்ட்டு இப்படி போட்டு அவர வந்துட்டு வெளிய துரத்தி விட்டீங்க. எதுக்கு அவர இப்படி தாக்குறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 20 ஆண்டுகள் கடந்தா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவங்களும் அப்படிதான். அப்ப வந்துட்டு அவங்க தேர்தல்ல வெற்றி பெற்றத தாண்டி, அன்னைக்கு வந்துட்டு ராஜீவ் காந்தி இறப்பு வந்துட்டு பெரிய அனுதாபலை ஏற்படுத்துச்சு. என்ன ராஜீவ் காந்தி மரணம் வந்துட்டு பெரிய அனுதாபங்களை ஏற்படுத்தி, அதுல தான் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்று வந்தாங்க.
அந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்துட்டு வேணும். அப்போ எமோஷனல் கனெக்ட் நமக்கு எப்படி வரும்? நம்ம எதிரி நம்மள தாக்கும்போது தான் நமக்கு எமோஷனல் கனெக்ட் வரும். நம்ம எதிரி நம்மள தாக்குறத அவன் தாக்கணும். அப்பனா தான் வந்துட்டு நம்மளால வளர முடியும். அப்போ நம்ம இந்த மாரி அவங்க அநாகரிகமா செயல்படுறத மக்கள் மத்தியில நம்ம எடுத்துட்டு போணும். மக்கள் இப்ப நடுநிலை இப்ப இன்னைக்கு நான் கடைசியா ஒரு ட்வீட் ஆர்டி பண்ணியிருந்தேன். ஒரு தோழர் சொன்னார், "நான் இதுவரைக்கும் திமுகவை ஆதரிச்சேன். ஆனா அவங்களோட செயல்பாடு, அவங்களோட அணுகுற தன்மை வந்துட்டு ரொம்ப இதா இருக்கு. நான் இனிமே தாவேகாவ ஆதரிக்க போறேன்னு" ஒருத்தர் போட்டார். அப்போ நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில விஜய் என்ன தப்பு பண்ணாரு? எதுக்கு அவர் மீது இந்த மாரி தாக்குதல்? அவர் ஒரு வார்த்தைய சொல்றாரு. ஒரு விலங்கின் பேரை சொல்லி ரொம்ப மனச ரொம்ப சங்கடப்படுத்துற அளவு, ரொம்ப காயப்படுத்துற அளவுக்கு பேசுறாங்க. அப்போ நம்ம இத மக்கள்ட்ட எடுத்துட்டு போணும். இத வந்துட்டு ஒரு சில தோழர் சொல்லியிருந்தாங்க. இவர் பேசுறதெல்லாம் வந்துட்டு நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்ல. இதெல்லாம் கண்டுக்காம விடணும். இதுக்கு எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்டின்ட்டு. அப்படி கிடையாது. அவர் வந்துட்டு 3ஆம் தர நபர்லாம் கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் YouTubeல வச்சிருக்காரு. த திமுக வந்துட்டு கட்சி நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்குன்னு வந்துட்டு திமுகவுடன் இருக்கும் எல்லாமே அவரு முக்கியமான நபர் தான் அவரு. அவரோட கருத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அவர் சொல்ற கருத்த, அந்த மாரி அநாகரிக கருத்து அவர் மட்டும் இல்ல. அவங்க நம்ம மீது நடத்துற தாக்குதல மக்கள் மத்தியில எடுத்துட்டு போணும். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், அதுக்கான ஒரு வழிமுறைய கண்டுபிடிச்சு, மக்கள் மத்தியில நடுநிலையாளர்கள் இது அவங்க நம்மள தாக்குறத திமுக காரங்க ரசிப்பாங்க. கண்டிப்பா இந்த மாரி அண்ணன் விஜய் இந்த மாரி தரக்குறைவா பேசிட்டாங்க. அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம அந்த தாக்குதல வந்துட்டு நம்ம வந்துட்டு அத எப்படி மக்கள்ட்ட எடுத்துட்டு போய் ஓட்டா கன்வெர்ட் பண்றதுன்றத பார்க்கணும். எமோஷனல் கனெக்ட் மட்டும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அண்ணன் விஜய் அவங்க அது எவ்வளோ எவ்வளோ தாக்குறாங்களோ, அந்த தாக்குதல நம்ம எமோஷனலா வந்துட்டு மக்கள்ட்ட எடுத்துட்டு போணும். அத எடுத்துட்டு போனா அவங்க வந்துட்டு அம்பலப்பட்டுருவாங்க. நம்ம நம்ம அவங்க பண்ற தப்பு நம்ம அரசியலுக்கு வந்துட்டு சரியானதா இருக்கும். இதுதான் என்னோட கருத்து தோழர் சொல்ல வந்தேன். கண்டிப்பா. இதுல நான் முக்கியமா பார்க்கிறது என்னன்னா, மோர் ம். தேன் இவங்களோட ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, இவங்களோட அரசியல் இதுதான். இவங்க சொல்லிக் ம். கொள்ளக்கூடிய ரொம்ப முற்போக்கான அரசியல், மாற்றத்துக்கான அரசியல்னு இவங்க போடுறது எல்லாமே இந்த ஆபாச அரசியல் தான். இப்ப கருத்துங்களுக்கு ம். கருத்துக்களுக்கு நம்ம எதிர்வினை வைக்கலாம், இது பண்ணலாம், இது பண்ண பட் என்னன்னா, இது வந்து ஒரு இதுதான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம கட்சிய ம். சேர்ந்தவர்களை வந்து காசு குடுத்து வாங்குறது. அத வாங்கி அவங்கள ம். வச்சு பேச விடுறது. இது எல்லாமே அவங்கள பொறுத்தவரைக்கும் ம். என்னன்னா, ஒரு திசை திருப்பும் அரசியல் மட்டும் தானே தவிர, இத வச்சு ம். அவங்க உண்மையான கருத்த சொல்லணும். இல்ல நம்மள ஒரு கருத்த வந்து தப்புகள வந்து சுட்டிக்காட்டணும். ஆ நம்ம மேல யாருக்குமே எந்த அக்கறையும் இருக்க போறது கிடையாது. நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர வந்து பேச போறது கிடையாது. இதுல நெறைய பேரோட பேச்சுகளையும், பேட்டிங்களையும்லாம் நான் நெறைய பார்த்திருக்கேன். இது எல்லாரையும் நான் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டீஸ் வந்து எனக்கு ஏத்துக்காத கருத்தா இருந்தாலுமே நானு முன்னாடிலாம் பார்த்திருக்கேன். அதுல ஒரு முகாந்திரம் இருக்கும். ஒரு கருத்து இருந்தா நம்ம அத ஏத்துப்பாங்களே தவிர, மக்களுக்கு மிக எமோஷனலா நீங்க சொன்ன மாரி எமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு தலைவர பத்தி பேசுனா, அது அவங்களே வந்து சவக்குழி வெட்டிக்கிற மாரி தான். ஏன்னா, அது வந்து ம். மக்களுக்கு வந்து அத ரசிக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு இன்னும் ம். வெறுப்ப தான் உண்டாக்குமே தவிர, வேற எதுவும் இது பண்ண முடியாது. இது இல்ல எல்லாமே அதாவது எத இது அரசியல் ம். வந்துட்டு இதுல வந்துட்டு மன்னிக்கவும் நான் இடைமறிக்கிறதுக்கு. இங்க வந்துட்டு பணம் வந்துட்டு ஒரு பிரதானமா இருக்கு. பணத்தேவை ரொம்ப பிரதானமா இருக்கும்போது, அந்த பணத்த வச்சு இவங்க வந்துட்டு இந்த திமுக ஆதரவாளர்கள் இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த 2015 அந்த 2020 இந்த காலகட்டங்கள்லக்குள்ள தான் திமுகல வந்திருப்பாங்க. அவங்க அப்பயே வந்துட்டு அத புடிச்சுட்டாங்க. நீ இனி வர கேக்குதா? நடுவுல கட் ஆயிடுச்சா? பிரேக் கேக்குது பிரேக் தோழர் நீங்க ஆயிடுச்சு. பேசுறது. இன்னொரு கேக்குது பாயிண்ட் நண்பன் கேக்குது பேசிட்டாரு. கேக்குது ஏதோ கால் வந்துரும் கால் வந்துருக்கும். கால் ஆனா வருது. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அது அவங்களே பணத்துக்காக தான் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கொள்கை இருக்குன்ட்டு அவங்க உட்கார்ந்து அங்க கொள்கைக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. இது கொள்கையை வச்சு இது வந்துட்டு ஒரு கொள்கை ஒரு நிமிஷம் நான் பணம் ஒரே டவுட் கேட்டுக்கிறேன் ம். அதிக்ஷனா. உண்மையாலுமே கொள்கை சார்ந்து போராட்டம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரண்டா 2025ல? தளபதி விஜய் எதிர்ப்பு. அதுதான் கொள்கையா இன்னைக்கு திமுகக்கு? ஆமா, இதான் கொள்கை. இந்த கொள்கைக்கு அவங்க எது வந்து எதிர்க்கட்சினாலும் அதான் 2026 சொல்றது. வரைக்கும் தளபதி விஜய் எதிர்ப்பு தான் அவங்களுக்கு கொள்கை. ஆக்சுவலா இன்னொன்னு நான் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லணும்னு இருந்தேன். இந்த ஜெகதீஷன் அவங்களோட இன்டர்வியூல ஆக்சுவலா ஒன்னு எக்ஸ்போஸ் ஆனாங்க. அது நோட்டீஸ் பண்ணீங்களா? நான் அதெல்லாம் பாக்கலடா. என்ன என்ன எதை என்ன எதை கேட்டு சொல்றீங்க? என்ன பாயிண்ட் சொல்லியிருப்பாருன்னா, அவரு இந்த மாதிரி வந்து விஜய் வந்து மாசம் இவங்களுக்கு எல்லாம் வந்து சம்பளம் கொடுத்தா கூட நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து ம். மில்டனும் அவன் கூட ஒருத்தன் இருப்பான், என் பேர் கூட தெரியாது எனக்கு.
அவனும் வந்து ஷாக் ஆவாங்க, ஓ மாசம் காசு கூட கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. ஸோ இந்திரகுமார் இவங்க தேரடி அவன் ஏதோ ஒரு தேரடி கொடுங்க, அவன் வந்து அதான் அவங்க 2 பேரும் ஷாக் ஆவாங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்து காசு கொடுத்து தான் வேலை செய்யறது, கூலிப்படை தான், இவங்க எல்லாம் கூலிப்படை தான். ஒருத்தனை நீ வந்து பேஸ்லெஸ் அட்டாக்கு இதெல்லாம் அப்யூஸ் தான் வரும். பேஸ்லெஸ் அப்யூஸ் பண்றதுன்றது இப்போ நம்ம எல்லாம் ஃபைட் பண்றோம், நம்ம எல்லாரும் பேசிக்கிறோம், நம்ம எல்லாம் டிபேட் பண்றோம். எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறவன் கூலிப்படை கிடையாது, அவன் ஆர்கானிக்கா வரவன். காசு வாங்கிட்டு ஒருத்தன் சண்டை போடுவான் பாருங்க, காசு வாங்கி ஒருத்தனை திட்டுவான் பாருங்க, அவன்லாம் வந்து அக்யூஸ்டு. அவன்லாம் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நாளைக்கு அதிமுக வந்து ஜெயிச்சிருச்சோ, இல்ல தாவேகா ஜெயிச்சிருச்சோ, இல்ல பாஜக ஜெயிச்சிருச்சோ, இல்ல வந்து பாமக ஜெயிச்சா கூட இவங்க வந்து அவங்க கட்சி யோசிக்கவே மாட்டாங்க, காசை கொடுத்தா கட்சியை மாறிடுவாங்க. நீங்களாம் அந்த மைண்ட் செட்ல மென்டாலிட்டியே ஒரு கேவலமான மென்டாலிட்டி எங்களுக்கு. இல்ல சி அது எல்லாமே பேசுறது கேக்குதா தோழர்? இப்ப கேக்குது கேக்குது. ப்ரோ இன்னொன்னு ப்ரோ இன்னொன்னு என்னன்னா, இவனுங்க தாக்குறதே வந்து நம்ம ரைட் வேல போயிட்டு இருக்கோம். அதாவது நம்ம தளபதி வழிகாட்டலின் படி நம்ம வந்து பாலிடிக்ஸ்க்கு நம்ம ரைட் வேல போயிட்டு இருக்கோம். அதை டைவர்ட் பண்றதுக்குன்னே சில நேரத்துல வந்து இந்த மாதிரி குட்டியை குழப்பி விட்டுறானுங்க. ஒண்ணுமே இல்லைன்னா இப்ப எதுக்கு தெரியுமா நீங்க பேசியிருப்பாங்க, அங்க காங்கிரஸ் சைட்ல வந்து இந்த பிரச்சனையை வந்து டிஸ்க்ளோஸ் பண்றதுக்காக இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இவங்க எல்லாம் வந்து இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இதுல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இதுக்குள்ள போய் எதுக்காக பேசுறான், பணத்துக்காக பேசுறானா, வயிற்று பொழப்புக்காக பேசுறானா, இல்ல அதெல்லாம் நம்ம போய் ஆராய்ஞ்சு பார்க்கணும்ன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. அது இருக்கட்டும். பட் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து இந்த டிராப்ல வந்து எப்பவுமே இதை செட் பண்ற போது அவனுங்களுக்கு எல்லாருமே எவிடென்ட் நோ, எல்லாருக்கும் சில பேருக்கு கோவங்கள் வேற மாதிரி வரும், எல்லாம் வரும். தலைவர் வந்து நம்மள கரெக்டான வழியில வழி நடத்தி எப்படி இன்னைக்கு வரைக்கும் அவர் யாரை பத்தியுமே ஒரு ஸ்டேஜ்லயோ இல்ல அபிஷியல் ஸ்பீக்கர்ஸ் எங்கேயுமே யாரை பத்தியுமே தரக்குறைவா பேசினா கூட அதை கண்டிக்கும் இடத்துலதான் அவர் என்னைக்குமே இருக்காரு. அவரோட பாலிடிக்ஸ் அது, நம்மளோட பாலிடிக்ஸ் அது. சோ அது அப்படி இருக்கும் போது இப்போ இத மாதிரி பண்றாங்கன்னா இது எல்லாமே ஒரு பதட்டம் தான். இன்னைக்கு தளபதி வந்து ஒரு தமிழ்நாடு பாலிடிக்ஸோட எபிசென்டரா ஆயிட்டாரு. அது தவிர்க்க முடியாத இதா ஆயிடுச்சு. இப்ப இவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு நடக்கிற கருத்து கணிப்புகள்ல வர்றதும் இது என்னன்னா நம்ம நினைக்கிற மாதிரி கருத்து கணிப்புங்கிறது வந்து நம்ம தாவேக்கா தரப்புல நடத்துற விஷயங்களோ அந்த மாதிரி கிடையாது. கருத்து கணிப்புகள் ஒரு பேஸ் லைன், ஒரு சாம்பிள் தான் வச்சுக்கோங்களேன். பட் அது வந்து அரசாங்கத்தால இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்க பவரை வச்சு இன்னும் துல்லியமா அதை இது பண்ண முடியும். ஸோ தே நோ அவர் ஸ்ட்ரென்த் மோர் தென் அஸ். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து துல்லியமா தெரியும். அதோட பதட்ட வெளிப்பாடுதான் இது. ஏன்னா இப்ப நம்ம இன்னைக்கு கஸ்டோடியல் டெத்துக்கு நடத்தின ப்ரொட்டஸ்ட், ஏன் 3 நிமிஷம் பேசின, இது பேசின, என்னென்ன பேசினாலும் நம்ம நோக்கமும் நம்ம எடுத்துட்டு போற வழியும் வந்து மக்களுக்காக நிக்கிறோமோ அந்த மக்கள் அதை நோட்டீஸ் பண்றாங்க, மக்கள் அதை கண்டிப்பா ஈர்க்குது. சோ அப்படி இருக்கிற போது இந்த பதட்டம், இந்த 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 உளறல் இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அத நம்ம என்ன சொல்றது இல்ல ஹரிஷ், எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நண்பன் ஒரே முடிச்சிடுறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இவங்க வந்து உண்மையாலுமே என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா, நம்மளோட ஆப்போசிட் வந்து அதிமுகவை தான் நம்ம வச்சுக்கணும், புதுசா யாரையும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபார்மேட் செட் பண்ணி. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடி ஐயா வந்து பஸ்ல போறாரு சுந்தரா டிராவல்ஸ், அது வந்து சிஎம், இது எந்த ஊர் சிஎம், ஒரு சிஎம்ன்ற ஒரு சிஎம் மாதிரி பேசல, நம்மள மீம் கிரியேட்டர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சுந்தரா டிராவல்ஸ்ல போறாரு அப்படின்னு கவுண்டர் கொடுக்குறாரு, இவர் அது கவுண்டர் மாறி மாறி. என்ன ஒரு போர்ட்ரேல்னா, இங்க கீழே இருக்காங்க பாருங்க, இந்த காசு வாங்கிட்டு ஒர்க் பண்றவங்க, இவங்கள வந்து நம்மள டேக்கிள் பண்ண சொல்லுவாங்க. அவங்க எப்படி திரும்ப போர்ட்ரேல் பண்ணுவாங்க, எங்களுக்கு காம்படிட்டர் வந்து ஏடிஎம்கே தான், எங்களோட காம்படிட்டர் ரேவந்த். லாஸ்ட் டைமே இது நடந்துச்சுல்ல, ஜெயக்குமாரும் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலினும் வந்து இந்த பிளே பாய் சாக்லேட் பாய்னு மாத்தி அதுதான் இவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, இவங்க ஏன்னா வந்து மீடியா அவனுங்கிட்ட தான் இருக்கு. மீடியா வந்து ஒண்ணு திமுக காரனா இருக்கான், இல்ல அதிமுக காரனா இருக்கான், இல்ல சங்கியா இருக்கான். மூணு பேரு. இப்ப சங்கியும் அதிமுக ஒண்ணு கூட்டிட்டாங்க. அதனால எப்படி நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, இவங்களுக்கு நாங்க தான் காம்படிட்டர், இவங்களுக்கு நான் தான் காம்படிட்டர். அந்த செட் பண்ணி இவங்க கீழே இருக்காங்க, காசு வாங்கி வேலை செய்யறாங்கல்ல இந்த சில பேர்லாம், அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் கான்ஸ்டன்டா அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களே ஃபோக்கஸ் பண்ணி அவங்களை அடிக்கிறது இல்லையா, அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுலையோ இல்ல அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம். இங்க கோர் பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காமராஜர் இஷ்யூ இருக்குல்ல,
அதை வந்து நம்ம பேச மாட்டோம். இப்போ நம்ம என்ன இவங்களா இப்போ மில்டன்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டோம். மில்டன் பண்ண விஷயங்கள், மில்டன் பேசின விஷயம் நம்ம எடுத்து டிஎல்ல போடுவோம். அது இப்போ மில்டன்ன்ற ஒரு ஆளா தான் அட்டாக் ஆகும். இந்த டிஎம்கேன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவே எடுத்துட்டு வர மாட்டாங்க. அந்த ஒரு பிளான் தான் அவங்க வச்சுக்கிருக்காங்க. நம்ம உட்காந்து இந்த காமராஜர் இந்த போலீஸ் வந்து ரோட்ல வந்து வாகனம் இல்லாம நடந்து போனாருல்ல, இதை பத்தி எல்லாம் பேசாம வந்து தவிர்க்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னோட புரிதல் என்னன்னா, இவங்க வந்து ஆக்சுவலா ஹரிஸ் ப்ரோ சொன்ன மாதிரி தான். இது வந்து டெஃபினட்டா வந்து ஒரு ட்ராப் தான் செட் பண்றாங்க. எப்படின்னா இந்த மாதிரி மில்டனோ இவங்கள மாதிரி உள்ளவங்க வச்சு பேச வச்சு நம்மள வந்து பேச விட்டு நம்மளோட கருத்துக்களை வந்து அடக்குமுறை பண்றது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து மில்டன் இவங்க எல்லாம் பேச வந்து எந்த ஒரு அரசாங்கமும் கேள்வி கேட்க போறது இல்லை. கண்டிப்பா எவ்வளவோ பல விஷயங்கள், கற்பழிப்பு, கொலை, லாக்அப், டெத்து, இதையெல்லாம் கேட்காத அரசாங்கம் வந்து இந்த ஒரு சமூக வலைத்தளத்துல பேசப்படுற கருத்தை வந்து கேள்வி கேட்டுருமாங்கிறது வந்து கிட்டத்தட்ட அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கண்டிப்பா இது கேட்க போறது இல்ல. நம்ம என்ன செய்வோம்னா, புதுசா இந்த இளம் தலைமுறையினர் வந்து இந்த தளபதி மேல உள்ள பாசத்தால என்ன செஞ்சிருவாங்கன்னா டக்குன்னு வார்த்தை விட்டுருவோம். இந்த வார்த்தை விடுறவங்களை வச்சு ட்ராப் பண்ணி சம்டைம் இந்த இப்ப எப்படி சொல்றது, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்ராஹிம் அவரு காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் அவருக்கே வந்து நடந்ததுதான். அவங்க வந்து ஏதாவது ஒரு ட்ராப் வந்து செட் பண்ணி வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அழுத்தம் கொடுக்கறது. நீ இப்படி தாவைக்க இது சப்போர்ட் பண்றியா, நான் வந்து உன்னை வந்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதேதான் இப்ப வந்து இளைய தலைமுறை வந்து ஒரு டார்கெட் பண்றதா அந்த ட்ராப்பா வந்து இவங்களை யூஸ் பண்றது. இப்ப நம்ம வந்து எதிர்க்கத்து பேசுறதுக்காண்டி வந்து இப்ப வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னது திமுக தலைவரையோ இல்ல வந்து மற்ற தலைவர்களை வந்து நம்ம வந்து லைட்டா கொஞ்சம் கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்ணா கூட வந்து உடனே வந்து கேஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ண பாக்குறது. அந்த மாதிரி ட்ரை பண்ணதோட அப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட கருத்துக்கள் வந்து ஆஹா இப்படி கருத்துக்கள் சொன்னா வந்து பயந்துருவோமோ, இப்படி நடந்துருமோ அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கருத்துக்களை வந்து சப்ரஸ் பண்ணுவோம். அப்ப சப்ரஸ் பண்ணா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேவோட வாய்ஸஸ் வந்து ஃபுல்லா ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் திரும்ப ஒரு ட்ராப் தான் செட் பண்ண போறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, விழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ராப்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப கருத்தியல் ரீதியாக நம்ம அடிக்கணும். அவங்களே வந்து ஆஹா இவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க, தலைவரை வந்து தவறா பேசிட்டாங்கன்னா, தலைவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இமைய அளவு எப்படி சொல்றது, ஒரு முடியளவு கூட வந்து அவர் தலைவரோட தரம் வந்து தாழ்ந்துராது, அவரோட புகழ் வந்து தாழ்ந்துராது. பேசுறதுக்காக உங்களுக்கு ஆனா நம்ம சைடுல மேக்ஸிமம் அந்த மாதிரி யாரும் பண்றது இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, நம்ம ஒரு யூடியூபருக்கு நம்ம இவ்வளவு ரெஸ்பாண்ட் பண்ணுமான்றது என்னோட கேள்வி. அதுக்கான பதில் உங்களுக்கு இருந்தா நீங்க சொல்லுங்களேன். ஒரு யூடியூபர் அவனுக்கு இவ்வளவு எல்லாம் நம்ம பேசணுமா? வியூஸ்ல காசு வரும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சைட்ல காசு வரும், நம்ம பேசணுமா? கண்டிப்பா பேசவா? ஹலோ, சொல்லுங்க. நான் கேள்வி புரிஞ்சது இல்ல. நம்ம கண்டிப்பா பேசணும் தோழர். ஏன்னா ஒரு மூன்றாம் தர ஒரு 500,000 ஃபாலோவர்ஸ் இருக்க சின்ன ஐடி கிடையாது, யாருமே தெரியாத ஒரு ஐடி கிடையாது. அவர் வந்துட்டு திமுகல மிக மிக கட்சிக்கு நெருக்கமாகவும் கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, யூடியூப்ல பேசுறாரு, லட்சக்கணக்கான அவருக்கு ஆயிரக்கணக்கான வியூஸ் போகுது. இங்க சொல்றேன், நான் பேசிக்கிறேன். ட்விட்டர்லயும் இயங்குறாரு. அப்படின்னு போது அவர் கருத்தை நீங்க தவிர்த்துட்டு போக முடியாது. நீங்க அவருக்கு அவர் கருத்து போட்டாரு, காலையில அவரை கண்டிச்சோம், அது ஒரு கருத்து. அதோட கடந்துட்டு நம்ம அடுத்தடுத்து சமூக பிரச்சனையை பேசணும். ஆனா அவரே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா அடிக்கிறது நம்ம வேஸ்ட். நம்ம டெய்லி ட்விட்டருக்கு வரோம், சமூக பிரச்சனைக்கு கண்டிக்கிறோம். அப்ப அவர் ஒண்ணு பேசினா நம்ம அதை கண்டிக்கணும். அதை கடந்துட்டு நம்ம போனோம்னா அது ஒரு சரியான அணுகுமுறையா இருக்காது. ஏன்னா அவர் வந்துட்டு நம்ம எதிர்த்தரப்பா இருந்தாலும் சின்ன பையன் அப்படி இப்படின்றத விட அவர் வந்துட்டு ஒரு முக்கியமான தளத்துல இருக்கு. அவரு திமுக உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது, கட்சி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது. அப்படின்னு போது ஒரு முக்கியமான நமக்கு எதிரியா இருந்தாலும் அவர்கள் கட்சியில அவரு ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு. அப்படின்னு போகும்போது அவர் கருத்தை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆனா அது எப்படி பண்ணணும்? நான் காலையில ஒரு பதிவு போட்டேன், அது மாதிரி நிறைய பேர் பதிவு போட்டாங்க, நிறைய தொழில் போட்டாங்க. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அவர் உட்காந்துட்டு ஒரு நாள் ஃபுல் அடிக்கிறதோ அடுத்த நாள் அது நமக்கு தேவையில்லாது. அடுத்து வேற என்ன, மதியம் என்ன சமூக பிரச்சனை எதுவும் வந்திருக்கா, ஈவினிங் சமூக பிரச்சனை வந்திருக்கா, அதை நம்ம பேசி அப்படியே போகணுமே தவிர அவங்கள நம்ம புறந்தள்ள கூடாது. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவங்க பண்ற தப்புகளை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். இப்ப நான் அவர் பேசுனதை என் குடும்பத்துக்கு அனுப்பிட்டேன். பேசினோடனே எங்க அண்ணன், எங்க அண்ணி, எங்க அப்பா அம்மா எல்லாத்தையுமே காட்டினேன். அவங்க பார்த்துட்டு என்னன்னா இப்படி பேசினாங்க அப்படின்னாங்க. அப்ப நம்ம வந்துட்டு இதை ஒரு ஒரு நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க கிட்ட நம்ம எடுத்துட்டு போனோம். நம்ம அதன் மூலியமா தான் நம்ம நியூட்ரல் ஓட்டர்ஸ் வந்துட்டு நமக்கு ஆதரவா கன்வெர்ட் பண்ண முடியும். சரி, நீங்க இப்படி எடுத்துக்கோங்க. அவர் வந்துட்டு நம்மள வந்துட்டு அண்ணன் விஜய் வந்துட்டு நாகரீகமா பேசுறாரு, அண்ணன் விஜய் வந்துட்டு நல்லா சிறப்பா செயல்படுறாரு அப்படின்னா அதுல என்ன அரசியல் இருக்க போகுது? உங்க எதிரி உங்களை வலிமையா எதிர்க்கணும், உங்களை தரமா தாக்கணும். அப்படின்னாதான் நம்ம அதுல வளர்ச்சி பெற முடியும். அண்ணன் விஜயை விட எம்ஜிஆர்களுக்கு வந்த தாக்குதல் மிக மிக அதிகம். அவர் வந்துட்டு தனிப்பட்ட ரொம்ப ரொம்ப தாக்குதலை சந்திச்சாரு.
அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவங்களுக்கு எவ்வளவு தாக்குதல் வந்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் அவரை வந்துட்டு வடிவேல் அவர்களை வச்சு என்னென்ன பண்ணாங்க அவங்க. இப்ப சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் மாற்று கருத்து நிறைய இருக்கு. ஆனா சீமான் அவர்களை என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்துட்டு நம்ம எதிர்க்கிறது, நம்ம வந்துட்டு அதை நமக்கு எப்படி இது பண்ணிக்கணும்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதனால அவங்க கருத்துக்கு நம்ம பதில் சொல்லணும். அந்த பதில் சொல்லிட்டு கடந்துடணும், அதுலயும் உட்கார்ந்து இருக்க கூடாது. அவ்வளவுதான் தோழர். ரைட்டு தான். ஏன்னா இன்னொன்னு சொல்லிக்கிற ஒரு சின்ன ஆட், இந்த ஒரு பாயிண்ட் தான். அதாவது இவர் சொன்னாங்கல்ல, நண்பர் சொன்னாப்புல, அது மாதிரிதான் அவங்க வந்து திமுக பொறுப்புல வந்து நார்மலான பெரிய பொறுப்பு இல்ல. அவங்க வந்து ஐடி விங்க வந்து செயல்படுத்தல வந்து கருத்துக்களை சொல்ற அளவுக்கு, அதாவது ஐடி விங்க வந்து ட்ரெயின் பண்ற அளவுக்கு அவங்களோட பொறுப்புகள் இருக்கு. ஒரு நிறைய தடவை பார்த்திருக்கேன் நானு. ஐடி விங்க ட்ரெயின் பண்றாங்கன்னா அப்போ வந்து திமுகவே வந்து இந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ண பாக்குறாங்க. அதனாலதான் நான் சொன்னாங்க டெஃபினட்டா ஒரு டிராப்ட் செட் பண்றாங்க. நம்ம வந்து எதிர்க்க, அதாவது அவங்க வந்துட்டு முதல் முறையா பணத்துக்கு விலை போகாத இளைஞர்களை பாக்குறாங்க. ஒரு பெரிய மாஸ் ஃபாலோயிங் இருக்கு. இவங்களை வந்துட்டு எதை காட்டியோ, பதவியை காட்டியோ, பணத்தை காட்டியோ, எதை கொடுத்தோ அவங்கள விலைக்கு வாங்க முடியல. நம்மளை வந்துட்டு அப்புறப்படுத்த முடியாது. அண்ணன் விஜய் வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சியை நோக்கி இப்ப மூத்த பத்திரிகையாளர் மணியில இருந்து எல்லாருமே, அன்புமணி அவர்கள், திருமாவளவர்கள் வந்துட்டு முன்னாடி சொன்னாரு, மத்த எல்லாருமே வந்துட்டு கூட்டணி ஆட்சியை நோக்கி பேசுறாங்க. இனி வர்ற ஒரு சில தேர்தலுக்குள்ள இந்த இரு துருவ அரசியல் அடிபட்டு கூட்டணி ஆட்சி கண்டிப்பா வரும். அப்போ அண்ணன் விஜய் வந்துட்டு சிதைக்கிறாரு. ஒரு இரு துருவ அரசியல், ஒரு 50 வருஷமா இருக்கிற இரு துருவ அரசியலை சிதைக்கிறாரு. அதை அவங்களால தாங்கிக்க முடியல. இன்னொரு பக்கம் இளைஞர்கள் பணத்தை கொடுத்து அவங்களை விலைக்கு வாங்க முடியும். எப்படி பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க முடியும்? இப்ப தலித்துகள் வந்துட்டு ஒரு திமுகவை எதிர்த்தாலே வந்துட்டு நீலசங்கினா, இப்ப தலித்துகள் எப்படி நீலசங்கியா இருக்க முடியும்? எந்த சேரிக்குள்ளயும் எந்த காலனிக்குள்ளயும் நீங்க போனீங்கன்னா அவங்க வந்துட்டு அண்ணல் அம்பேத்கரை தான் அவங்க தூக்கி பிடிப்பாங்க. அவங்க யாரும் சங்கிகளா இருக்க வாய்ப்பு இல்லை. இருப்பாங்க, எல்லாத்துலயும் சங்கிகள் இருப்பாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனா பெருவாரியான தலித்துகள் அவங்க இயல்பிலேயே வந்துட்டு சனாதனத்துக்கு எதிரான, ஆதிக்க சக்திகளுக்கு எதிரான, ஒரு இந்த இந்துத்துவாக்கு எதிரான மனநிலை கொண்டவங்க. நீ அப்படிப்பட்ட ஒரு முற்பட்ட சமூகத்தை, ஒரு சிந்தனையில முற்பட்ட சமூகத்தை நீ நீலசங்கின்ற. அப்போ இந்த மாதிரி தனிப்பட்ட இது தனிப்பட்ட சமூக தாக்குதல். நீ நீ மட்டும் தான் இன்டெலக்சுவலா? எங்களுக்கு அரசியல் தெரியாதா? கொள்கை தெரியாதா? அண்ணல் அம்பேத்கர், பெரியார் எங்களுக்கு தெரியாதா? சமூக நீதி தெரியாதா? நீங்க என்ன சமூக நீதி பண்ணிட்டீங்க? இப்பதான் வந்துட்டு தலித்துகளுக்கு 3 அமைச்சர் இப்பதான் ஆக்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மக்கள் தொகை என்ன? அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப இருக்காது. நீங்க வந்துட்டு தலித்களை வந்துட்டு நிதி அமைச்சராவோ, நீங்க அண்ணன் ஆராசா மத்திய அமைச்சராக்கலான்ட்டு ஒரே ஒரு இதை காட்டி, ஒரே ஒரு 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 பதாகையை மட்டும் காட்டி மத்த யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காம இருக்கீங்களே, இது என்ன மாதிரியான சமூக நீதி? ஏன் போடுங்களேன், ஒரு தலித்தை வந்துட்டு நிதியமைச்சரா போடுங்க, பொதுப்பணித்துறை அமைச்சரா போடுங்க. அப்போ எங்களுக்கும் கொள்கை பேச தெரியும். ஆனா வந்துட்டு அவங்க உங்களுக்கு வேணும்னா உங்க மகனை வந்து என்ன டெப்டி சிஎம் ஆக்கக்கூடிய அளவுக்கு உங்களால முடியும்னா மத்ததெல்லாம் ஏன் முடியாது? திமுகவின் தமிழன் பிரசன்னாவுக்கு இருக்கிற வரலாற்று அறிவு, கொள்கை அறிவு, அவருக்கு இருக்கிற அந்த புரிதல் இருக்குல்ல, அந்த அந்த அரசியல் சார்ந்த அந்த செயல்பாடு உதயநிதி அவர்கள்ட்ட இல்ல. எந்த விதத்துல தமிழன் பிரசனா வந்துட்டு உதயநிதி கூட அவருக்கு அரசியல் அறிவு ஏன் இருக்க மாட்டேங்குது? அதாவது இது என்னோட உரிமை, ஏன் நான் இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தோன்றத அவங்களுக்கு ஏன் தோணாத அறிவா இருக்குன்னு புரியல எனக்கு. அதுதான் அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா பிளட் லைனை வந்து ட்ரை பண்றாங்க. இந்த மன்னராட்சி பிளட் லைன் அப்படின்னு. அதாவது பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாத இளைஞர் கூட்டத்தை கண்டும் விஜய் வந்தனால இந்த இரு துருவ அரசியல் சிதைக்கப்படுது. இது 2 அச்சுறுத்தல்னாலதான் அவங்க கோபப்பட்டு கொந்தளிக்கிறாங்க. இதுதான் தோழர் என்னோட கடைசி கருத்து. கண்டிப்பா இது வந்து ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடுதான். இதுல சொல்லுங்க நீங்க மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தோழர். ஆமா கண்டிப்பா. அடுத்து தேங்க்யூ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க அப்படியே 1 by 1 பேசிருங்க. கேக்குதாண்ணா? கேக்குது, சொல்லு. இது இல்ல ஹரிஷ் ப்ரோ, நான் பேசிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? என் போன்ல சார்ஜரும் இல்ல, பட் நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். பட் என்னோட பாயிண்ட் நான் வச்சிடுறேன். சார்ஜ் இல்லன்றதோட ஓகே லியோதாஸ். எப்பவுமே எனக்கு அப்படிதாங்க சூழ்நிலை அமைது. நான் என்ன பண்ண சொல்றீங்க? ஸ்பீக்கரும் கிடைக்க மாட்டுது. இல்ல ஓகே. பட் இப்ப வந்து நம்ம ஒரு டீமா ஐடி வங்கி போஸ்டிங் எல்லாம் போட்டு செயல்படுத்திட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு நேத்து பேசின விஷயம் மில்டன் அவர்களோ யூடியூப் ப்ரூட்டர்ஸ் அவர்களோ பேசின விஷயம் நியாயமா? தரம் தாழ்ந்து நம்ம தலைவர் விமர்சனம் வச்சதுக்கு அப்புறமும் நம்ம முக்கியமான அஃபிஷியலாவே போஸ்டிங்ல இருக்கிறவங்களே விமர்சனம் வைக்காம கடந்து செல்றதுதான் எனக்கு வந்து ஒரு வருத்தமா இருக்கு.
அது ஏன் தான் என்னோட கேள்வி ஹரிஷ் ப்ரோ நோக்கி தான் இருக்கேன். ஏன்னா அவரு தான் வந்து ஸோ ரொம்ப நீண்ட நாட்களாக அவர் ஸ்பேஸ் நடத்திட்டு இருக்காரு, ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவருன்றத ஒரு சில விஷயங்கள் விமர்சனம் வைக்காம கடந்து எல்லாருமே ஏன் பெரிய பெரிய ஐடிகளை விடுங்க, சின்ன ஐடியெல்லாம் இப்போ வந்தவங்கலாம் ஃபுல்லா வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஏன் கடந்து செல்லணும் எல்லா விஷயத்துக்குமே? இப்படியே எல்லா விஷயத்துக்குமே பதிலடி கொடுக்காம கடந்து சென்றோம்னா நம்ம தலைவரை பத்தி நாளைக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அதிகமான விமர்சனம் வரும்போது நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. ஓகே, இந்த கேள்வி வந்து ஹரிஷ் ப்ரோட தான் வைக்கிறேன். சரி, ஓகே. இதுக்கு அவரு இப்ப இதுக்கு முன்னாடியும் பேசினாங்க, ரேவந்தும் அந்த கேள்வி கேட்டாங்க, இது பண்ணாங்க. இது வந்து ஒரு சாய்ஸ் தான் லியோதாஸ். இதுல வந்து எல்லாத்துக்குமே இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவு கிடையாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கேட்டாரு இந்த மாதிரி இப்ப காமராஜர் அகேன்ஸ்டா வந்த இஷ்யூல ஏன் வந்து நம்ம பேசக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. சரியா? இது வந்து கட்சி சேர்ந்த நிலைப்பாடுகள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா அறிக்கையா வெளியே வந்துடும். நம்ம கட்சியில அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அவங்க எல்லாருமே பேசிடுவாங்க. சோ இது வந்து இப்போ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சில பேர் வேற வேற விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் இதுல நம்ம நாகரிகமான அரசியல தான் எடுத்துட்டு போறோம்னு. பட் ஏஜ் டிஃபரன்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம மத்தவங்க மாதிரி ஒரு பூமர் கட்சியும் கிடையாது. நம்மளுக்கு பலதரப்பான வயதுல இருக்கிற இளைஞர்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஆதரவா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட புரிதலின் வெளிப்பாடு படி சில பேர் கோவப்பட்டுருவாங்க. என்னடா அப்படிங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு தானே, அதை நியாயப்படுத்தல. பட் இப்படிதான் போகணும்னு இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் ஒரு சாய்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தளபதி வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த அடுத்தவங்க ஒரு நரேட்டிவோ இப்ப நம்ம பேசுற மாதிரி டிராப்போ நான் புரிஞ்சுக்கிட்டதான் சொல்றேன். இது தளபதியும் என்கிட்ட சொல்லல, நான் இது ஒரு புரிதலின் அடிப்படையில நான் சொல்றேன். ஐ மைட் பி ராங். பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா அந்த நரேட்டிவ்க்கு அவர் பிளே பண்ண கூடாதுன்னு இன்டென்ஷனலாவும் பிளே பண்ண மாட்டாரு, பிளேயும் பண்ண மாட்டாரு. பட் ஹீ வில் ஹாவ் ஹிஸ் ஓன் பிளான்ஸ் அண்ட் ஓன் ஸ்ட்ராட்டஜி ஆர் திங்ஸ் டு டூ. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளும் நம்ம மேல இருந்த விமர்சனம் எல்லாத்தையும் இவங்க விமர்சனம் வைக்கிறாங்கன்றதுக்காகலாம் அவர் திருப்பி போயோ அதை ப்ரூவ் பண்ணணும்ன்ற இடத்துல அவரை நிறுத்திக்கிட்டதே கிடையாது. அவர் பிளான் பண்ண விஷயத்த பிளான் பண்ண வகையில பிளான் பண்ண நேரத்துல அதை அவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அது எல்லாமே நல்ல விஷயங்கள தான் எடுத்துட்டு வந்திருக்கு. இப்ப கஸ்டோடியல் டெத்துக்கு வர வரைக்கும் என்ன சொன்னாங்க, களத்தில் இவ்வளவு போராட்டம் நடக்குதே அவர் ஏன் வரவில்லை அப்படிங்கிற கேள்வி வைப்பாங்க. வந்தா ஏன் வந்து இவ்வளவு நேரம் தான் பேசினாருன்னுவாங்க. இவ்வளவு நேரம் தான் பேசுறாரு, நீ அதிக நேரம் பேசினா ஏன் இவ்வளவு நேரம் பேசுறாருன்னுவாங்க. இதுல பிழை கண்டுபிடிப்பாங்க. இது எல்லாமே இருக்கு. பட் இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி மக்கள் எதை பாக்குறாங்க, நம்ம நோக்கம் எதுக்காக நம்ம நிக்கிறோம், என்ன மாதிரியான அரசியல் நம்ம எடுத்துட்டு போறோம்ன்றதுதான் இங்க முக்கியமே தவிர இவன் சொல்லிட்டான்றதுக்கு. இப்போ நண்பன் வந்து ஒரு நல்ல கருத்து சொன்னாரு. அதாவது வெளிப்படு அதுக்குன்னு அப்படியே we can't be quiet without responding. We should respond and we know when to move on. இப்ப நான் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா அவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு திடீர்னு இதெல்லாம் நம்ம ரொம்ப காலமா பார்த்ததுதான். சினிமா நல்லதோ கெட்டதோ சினிமா மூலமா நம்ம நிறைய அரசியலை கத்துக்கிட்டோம். இப்ப என்ன பண்ணுவான், ஒரு நாள் வந்து நம்ம இதே மாதிரி ஒரு வேற கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நம்ம ஒரு நாள் ஒரு படம் வரும்போது அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து நம்மள ரொம்ப கிண்டல் பண்ணாரு. அவர் இன்னொரு நடிகரோட ஃபேனா இருந்தாரு. என்ன பண்ணுவாரு, டெய்லி சும்மா ஒரு அனில் படத்தை எடுத்துட்டு போடுவாரு. அதை போட்டு அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம ட்ரிகர் பண்ணுவாரு, நம்ம பசங்க திருப்பி போய் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இது மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு, பீஸ்ட் டைம்ல எல்லாம் நடந்திருக்குது. சோ இதுதான் அவங்களோட அறிவும் அவங்களோட எதிர்பார்ப்பும் அவங்களோட அதிகபட்ச அரசியல் அறிவும் இதுதான். சோ இவங்களை எக்ஸ்போஸ் இப்ப அவங்களே செல்ஃப் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க திட்டினதை இப்ப நண்பன் சொன்ன மாதிரி என் வீட்டுல காமிச்சேன்னா விஜய் மக்களோட கனெக்ட் ஆயிருக்க ஒரு தலைவர் இருக்கும் போது தே வில் நாட் என்ஜாய் இட். ஏன்னா இவ்வளோ அந்த மனுஷன் என்ன பேசுறாரு, அவங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் ஸ்டேஜ்ல என்ன பேசுறாங்க, நீ என்ன பேசுற, இன்னைக்கு வரைக்கும் யார் மேலேயாவது தனிப்பட்ட தாக்குதல் வச்சிருப்பாரா? எவ்வளவு தூரமான ஒரு முற்போக்கான இதுதான் உண்மையான முற்போக்கு அரசியல். அதை வந்து அவங்க என்ன வேணா பண்ணட்டும், எது வேணா பண்ணட்டும் ப்ரோ, இட்ஸ் யுவர் ஒப்பீனியன். உங்களுக்கு கண்டிப்பா அவர் மேல ஒரு எதிர்கருத்து வைக்கணும்னா வைக்கலாம். நான் வந்து போதுமான வரை அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா நான் சில விஷயத்த பர்சனலா சொல்றேன், கடந்து போறேன். சில பேர் ரியாக்ட் பண்றாங்க. சோ பட் வி நீட் டு லேர்ன் வென் டு மூவ் ஆன். இப்ப நான் திருப்பி வந்து அதை பத்தி இன்னைக்கு இப்ப அவனை பத்தி பெருசா போட்டு இது பண்றது வந்து தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன்.
பட் யூ ஆர் அலௌட் டு டூ. உங்களுக்கு எது நாகரிகமான வகையில எப்படிலாம் அவங்க எதிர்கருத்து வைக்கலாமோ நீங்க வைக்கலாம். அதுக்கான உரிமையும் இதுவும் உங்களுக்கு இருக்கு. இதுதான் என்னோட ஓவரால் புரிதல், என்னோட புரிதல் மட்டுமே. அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல ஒரே நிமிஷம், நான் என்னுடைய 2வது பாயிண்ட் வச்சுட்டு நான் கீழே இறங்கிடுறேன். இல்ல நீங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ் பண்ணீங்கல்ல, பட் நம்ம அபிஷியலாவே எல்லாருமே வந்து பாசிட்டிவ் வாங்கிட்டு ஒர்க்ல இருக்கோம். ஸோ நம்ம சைட்ல இருந்து என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம இதுக்கு மூவ் பண்ணணும் தான் என்னோட கேள்வி. இப்படி வரவங்க போறவங்களா என்னுடைய தலைவர் இல்ல நீங்க வந்து என்ன சொல்றேன்னா, விமர்சனம் வை, நாகரிகமான விமர்சனம் வை, கருத்தில் ரீதியா விமர்சனம் வை, அதுக்கு நாங்க எதிர்கொள்ள தயார். நீ தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனம் வைக்கும் போது நம்ம சைட்ல இருந்து அதுக்கு என்ன பதிலடி நம்ம கொடுத்தோன்றதான் என்னோட கேள்வி. அரசியல் என்ன பண்ணணும், நம்ம எப்படி பண்ணணும்ன்றத மட்டும்தான் நம்ம தீர்மானிக்க முடியுமே தவிர, அடுத்தவன் இப்படிதான் அரசியல் பண்ணணும்ன்ற இடத்துல அவங்களும் கிடையாது, நம்ம அதை பண்ணவும் முடியாது. சரியா? இப்போ நான் வந்துட்டு நீ நாகரிகமா தான்ப்பா பேசணும், என்னன்னா இது வந்து தொடரும். அவரு சொன்ன மாதிரி நாளைக்கு சினிமால சேர்ந்த நம்ம கூட நடிச்ச நம்மளுக்கு ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சவங்க எல்லாம் இப்ப நம்மளுக்கு அகெயின்ஸ்டா பேசலாம். இதுக்காக அவங்க தனியா அதுக்கான பணபலம் இருக்கு. ஏன்னா ஊரடிச்சு சேர்த்த காசு எக்கச்சக்கமா இருக்கு, பல வழக்குகள் இருக்கு, அதன் அடிப்படையில சொல்றேன். சோ இப்படி எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும் போது இட் இஸ் வெரி ஈஸி டு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு தவறான இதை பண்ணி இது பண்றது. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, கொஞ்சம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, கட்சியில வந்து இவ்வளவு நாள் சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருந்து இவ்வளவு மௌனமா இருந்த ஒருத்தர் வந்து திடீர்னு போயிட்டு இவங்க எல்லாம் ஒரு கட்சியா, இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு பேச ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் போன வாரம் தலைவர் அடிச்சாரு, இந்த வாரம் வந்து பொதுச் செயலாளரை பத்தி இந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், உங்களோட நோக்கம் உயர்ந்தது தானே, நீங்க நல்ல அரசியல் பண்ணணும் தானே வந்தீங்க. அப்படி உங்களுக்கு இந்த தவறு வந்திருக்கும் போது ஒண்ணு நீங்க அன்னைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கணும், இல்ல உங்களுக்கு பதவி பொறுப்பு கிடைக்கலன்னு நீங்க உங்களை சொன்ன அன்னைக்கு நீங்க இதை வெளிக்கொண்டு வந்திருக்கணும். ஆனா நான் காத்திருப்பேன், திருப்பி என்னை சேர்த்துக்கிட்டா நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், என்னை சேர்த்துக்கலன்னா இதெல்லாம் நான் அகேன்ஸ்டா பேசுவேன். அப்படிங்கிறது என்ன மாதிரியான அரசியல்? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது மோர் தேன் அவன் ஏன் இப்படி இருக்காங்கன்றது பர்சனலா நம்ம பழகி ஒரு அளவுக்கு ஸ்பேஸ்ல எல்லாம் பேசியிருக்கோன்ற அளவுல ஒரு மன வருத்தம் இருந்தா கூட, பட் இதுதான் அவங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நபர்கள் இன்னும் அதிகப்படுத்துவாங்க, இதுக்கு எல்லையே இருக்காது. இப்போ நீங்க இவங்களுக்கு ரியாக்ட் பண்ணி இவனை வந்து ஒரு நாள் இன்னைக்கு எதிர்கருத்து தெரிவிச்சிட்டோம், நாளைக்கு திருப்பி நாளான்னைக்குன்னு இவங்க கூடயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு 10 பேர் வருவான், 20 பேர் வருவான். ஏன்னா இந்த மாதிரிதான் அவங்களோட 200 ரூபாய் கொடுத்தா வரதுக்கான கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி இருக்கும் போது இதே தொடர்ச்சியா நம்ம ஒரு அரசியல் நினைச்சு நம்மள பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, இவங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இறந்த நம்ம படுகொலை பண்ணப்பட்ட அஜித்குமாரை பத்தினா இன்னும் பல தகவல்கள் வெளியில வந்திருக்கு. கவின் எனக்கு அமிச்சா இன்னைக்கு திருப்பி அந்த நியூஸ வந்து புதிய தலைமுறையில வந்திருக்கு. நம்பர் பிளேட் எல்லாம் வண்டியில மாத்தி போட்டு போய் இது பண்ணிருக்காங்க. அப்ப இது என்ன, இது ஒரு அரசியல் படுகொலையா? அப்ப என்ன இதுல இருக்க உண்மை என்ன? சோ இதெல்லாம் நம்மளை சிந்திக்கவே விட மாட்டாங்க, இந்த ஆங்கிள்லயே நம்மளை திங்க் பண்ண விட மாட்டானுங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிறது வந்து கருத்து கணிப்பு மூலமாவும் மக்களோட ஆதரவு மூலமாவும் கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு. இவங்க என்னன்னா எல்லாரையும் மக்களை வந்து குறைச்சு மதிப்பிடுறது. இவனுங்கெல்லாம் இவ்வளவுதான் இவங்க அறிவானா, இன்னைக்கு மக்களை ஒருத்தன் வந்து தரக்குறைவாவோ இன்னொருத்தவங்க பண்ற அரசியலை வந்துட்டு கருத்து வைக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களோ அன்னைக்கே வந்து தே ஆர் லூசிங்ன்றது ரொம்ப ஒரு இதுதான், அந்த ஒரு மனநிலை தான். இதுதான் இதுவே தவிர இவங்களுக்காக நான் பாலிடிக்ஸ் பண்ண வந்தது இந்த மாதிரி 10 ஃபேக் ஐடிஸ், இந்த மாதிரி 1000 ஆக்டர்ஸோட ஃபேக் ஐடிஸ் எல்லாம் தாண்டி தான் இங்க வந்திருக்கோம். எவ்வளவு பேர் எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணாங்க. சோ இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ். ஒரு ஏஜ்ல நடக்கிற போது அதெல்லாம் மாத்தி இது பண்ணி எவால்வ் ஆகி தான் வரும். இங்க இருக்க எல்லாருமே அப்படிதான், அலெக்ஸ் அப்படிதான், நானும் அப்படிதான், இங்க இருக்க எல்லாரும் அப்படிதான். பட் இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம், ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையில டிவி கேட்காரன் ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்கணும்ன்ற இடத்துல இன்னைக்கு என்ன என் தலைவன் நிக்க வச்சிருக்கான்ல, அதுதான் இங்க அரசியலை தவிர இவங்களை போய் திருப்பி திட்டுறது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரெல்லாம் பார்த்திருக்கோம். இதெல்லாம் மேட்ரு இல்ல ப்ரோ. இது வந்து இவங்க கூட சண்டை போடுறதோ இல்ல இவங்களுக்கு எதிர்வாதம் வைக்கிறதோ இவங்களை சிறுமைப்படுத்துறதோ இட் இஸ் நாட் அ பிக் டீல். அவரோட பேட்டரி தீந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க மத்தவங்க பேசுங்க அடுத்து. இல்ல லியோதாஸ் இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ சொல்லிக்கிறேன். இல்ல லியோதாஸ் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று சொல்லிக்கிறேன். ஒருத்தன் விஜய் திட்டுறானா அவனுக்கு என்ன லாபம்ன்றதை பார்த்தாலே அதுல வந்துட்டு திருப்பி திட்டணுமா வேணாமானே தெரியும். அது மில்டன் வந்துட்டு இப்ப ஏடிஎம்கே திட்டுறான்னு எடுத்துப்போம், ஏன் ஜெயலலிதாவே திட்டுறான்னு எடுத்துப்போம். இங்க டிஎம்கே ஐடி வங்கி இல்ல, டிஎம்கேல யங்ஸ்டர்ஸ் இல்ல, எவனும் பெருசா கொந்தளிக்க மாட்டான். அது வந்துட்டு அவனுக்கு லாபமும் இல்லை. டிவிக்கே புதுசா இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஓட்ல இருந்து எல்லாருமே டிவிக்கே தான் இருக்காங்க. ஐடி விங் வந்துட்டு இங்க
எல்லாருமே போஸ்டிங் மட்டும் இல்லை, இருக்கிற ஒருத்தன் ஃபோன்ல இருக்கிறவனும் எல்லாம் ஐடிவிங் மாதிரி தான் இருக்கானுங்க. இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ஏதாவது பேசி ஏதாவது மேடையில் திட்டி போட்டாலும் அது வந்துட்டு ரீச் ஆகும்னு தெரிஞ்சுதான் திட்டுறான். இதுல ஓப்பனா வந்துட்டு டிஎம்கேவும் நீங்களே காம்படேட்டர் இல்ல, நீயும் நானும் தான் காம்படேட்டர்ன்ற மாதிரி. அதான் அவன் ஒன்றும் இல்லை, தன்னுடைய அதாவது என்ன செருப்பாலடி அதனால எனக்கு லாபம் வருது கூட, அவனுக்கு அதான் காம்படிஷன் வந்துட்டு மாத்தி விடுறான். இதுல இன்னொன்னு, யாரும் இதை மதிக்க கூடாதுன்ற ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்மளால டிஎம்கேக்கு தான் போட்டின்னு சொன்னாரே தவிர இந்த ஒருத்தருக்கெல்லாம் இல்லை. ஏன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டு விஜய் திட்டும்போது யாராவது ஒருத்தன் வச்சானா? இப்போ சோஷியல் மீடியால அந்த மில்டன் ஐடியா இருக்கிறனால அது சும்மா தூக்கி போட்டு அடிச்சுன்னு அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ரிப்ளை பண்றது வந்துட்டு யார் வேணா பண்ணலாம், இப்போ எல்லாம் கருத்து போட்டு போயிடலாம். ஒருத்தனை பிடிச்சி தொங்கினே இருக்கக்கூடாது. அதான் எங்க அதான் 3 பேரை சொன்னதான், ஹரிஸ்வரம் அதான் சொன்னார், நண்பன் அதான் சொன்னார், இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றதான். அது ஒரே ஒரு மேட்டர் தான். ஏன் இப்போ நாளைக்கு இல்லை, ஒரே ஒரு ரிஸ்க் சொல்லிக்கிறேன். நாளைக்கு அவன் ஃபேமிலி யூஸ் பண்ணுவான், நம்மளால பண்ண முடியாது. இதுல ஐடிவிங் போஸ்டிங் தவிர மற்றவங்க யார் சின்ன ஐடி பண்ணாலும் சரி, அது வந்துட்டு இது தளபதி சைட்ல இருந்து பார்த்தாலும் வந்துட்டு யாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. புரியுதா? இப்போ வந்துட்டு ஆளுங்கட்சியை வந்துட்டு நம்ம ஃபேமிலி யூஸ் பண்றோம்னு எடுத்துப்போம். இப்போ நீ வந்துட்டு போய் ஜெயில போட்டுருவான், அதனால வந்துட்டு இங்க யாரும் பயந்து பண்ணாம இல்லை. உங்க விஜய் சொன்னாருன்ற ஒரே வார்த்தைக்காக தான் இங்க எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கானுங்க. அதே அந்த ஃப்ளோல போகும்போது அவன் சாக்கடையில விழுந்தா நீயும் விழ முடியாது. அதாவது இப்ப பேசுற ஆள் வந்துட்டு டீசென்டா, அதனால தான் இப்ப சொல்றது பயப்படுறது என்னன்னா, அவன் டீசெண்டா இருந்தா 1000 கேள்வி கேட்கலாம். ஏன் விஜய் ஒண்ணும் இல்ல, விஜய் 0, எது வேணா பதில் சொல்லலாம். அவன் ஏதாவது அசிங்கமா திட்டுறாள் கூட வந்துட்டு தான் இது பண்றான், நாளைக்கு எதை விட எக்ஸ்ட்ரீமா போவான். இவனுக்கு ரிப்ளை பண்றது என்ன பிரச்சனை? நாளைக்கு ட்விட்டர்ல இவனை அடிச்சு விட்டு பெரிய ஆளாக்கி விட்டானத்துக்க, நாளைக்கு அவன் ஒரு கேவலமான விஷயம் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கே காண்டாகும், இவனை போய் அடிச்சோமே வளர்த்து விட்டோமேன்னு. ஏன்னா ஒருத்தன் கூட மதிக்க மாட்டானுங்க இங்க டிஎம்கே. ஒரு ஐடியா காட்டு, எவனாவது டிஎம்கே ஐடிவிங்க இப்ப மதிக்க மாட்டானுங்க. என்ன எம்கே ஐயா சார் அவரு போட்ட இல்ல ப்ரோ, அவர் காமராஜர் இது பண்ணி போட்டாரு, அவருக்கு ஆப்போசிட் தானே ஆச்சுன்னு மாறாங்க. காமராஜர் அடுத்து வருவோம். சரி, அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சரி சொல்லுங்க, நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஹரிஷ் ப்ரோ, ஆக்சுவலி இங்க 2 விஷயம் தான். அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம தளபதியும் டிவிகே டீம் நம்ம கட்சி ஆட்களை பத்தி பேசுறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணா தினமும் ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்கள சுத்தி மட்டுமே நம்ம பேசுற மாதிரி இருக்குமே தவிர இங்க மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பே குறைஞ்சிரும். அவங்களுமே அதை எதிர்பார்த்து தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் சுத்தி வந்து அவங்கள சுத்தி என்ன நடக்குதோ அதை பத்தி மட்டும் பேசணும் அப்படின்ட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வாலண்டரி அவங்க பண்றதுதான் ப்ரோ. இதை பத்தி இப்படி பண்ணா இவங்க இப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சேதான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம், அதான் நம்ம தளபதி கிட்ட இருந்து சிம்பிளா அதை கத்துக்கணும், அவ்வளவுதான். என்னைக்கு அவரு என்ன பிளே பண்றாரோ அதுக்குதான் இவங்க கதறுவானுங்க. இல்ல ப்ரோ, ஆனா ஒரு விஷயம் கேள்வி மட்டும் இருக்கு. ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன். என்னன்னா சம்டைம்ஸ் வந்து பாலிடிக்ஸ் வந்து நீங்க டெய்லி பேசி ஆகணும். சம்டைம்ஸ் இல்ல, டெய்லியுமே நீங்க பாலிடிக்ஸ் பேசி தான் ஆகணும். நீங்க வந்து பாலிடிக்ஸை நீங்க டெய்லி பேசினா மட்டும்தான் எல்லாருக்கும் போய் சேரும். டே டு டே நடக்கிற விஷயத்தெல்லாம் நீங்க அன்னன்னைக்கு பேசி அட்ரஸ் பண்ணி அன்னன்னைக்கு நீங்க பண்ணா மட்டும்தான் எல்லாருக்கும் போய் சேரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், மில்டன் அடிக்க வேணானே நீங்க சொல்றீங்க. இங்க ஆக்சுவலா வந்து நிறைய வந்து நம்ம பசங்களுக்கே அட்வைஸ் கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், அடிக்க வேணானே நீங்க விடுங்களேன், பட் பாலிடிக்ஸ் நீங்க பேசிதான் ஆகணும். நம்ம தலைவரை ஒருத்தன் வந்து தரத்தாந்து பேசும்போது அதை அட்ரஸ் பண்றது கரெக்ட் தான். பாலிடிக்ஸ் பேசுறதுங்கிறது வேற, ஆனா ஒருத்தனை போய் அட்டாக் பண்றதுங்கிறது வேற. அவன் தரந்தாந்து பேசிருக்கான். நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம கடந்து போறது நீங்க இருக்கலாம் கடந்து போகலாம். இவரு பேசிட்டு மான்ஸ்டர் அப்புறம் பதில் சொல்லுங்க. ஹரிஷ் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து பேசுறாங்க அப்படின்னா நம்ம கடந்து போயிடலாம். அதுக்கு வந்து கருத்து ரீதியா நம்ம வந்து மோதலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். இப்ப வந்து ரொம்ப அபியூசிவா பர்சனலா வந்து ஒரு விஷயம் இவங்க நம்மள திறந்தாழ்ந்து பேசுறப்போ நமக்குன்னு தனியா வந்து சட்ட ரீதியான டீம் எல்லாம் இருக்கு. நம்ம அது ரீதியா வந்து அணுகலாமா? அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல எனக்கு அசிங்கமா இருக்குங்க, இவனுக்கெல்லாம் போய் லா டீம் எல்லாம் போய் பேசிக்கிட்டு. இல்ல ப்ரோ, இல்ல பதில் என்னன்னா இவங்க கேட்கல, ஜெனரலா ஃபியூச்சர்ல அந்த மாதிரி கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, டீம் இருக்கு இது போடுறோம்னா, இங்க ஒரு படுகொலை ஒண்ணு நடந்து அதுக்கு நீதி கிடைக்காம, ஒரு சிறுமி வழக்கு சிக்கி அதுக்கு நீதி கிடைக்காம இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் இருக்கிற போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம நியாயம் எதிர்பார்த்து இந்த மாதிரி அரசுகிட்ட எப்படி போக முடியும்? நீங்களே சொல்லுங்க. கிடைக்கும் நீங்க நம்புறீங்களா? எவ்வளவு பெரிய கோர் இஷ்யூஸுக்கே இன்னைக்கு அலட்சியமா ஆட்சியில ஒரு முடிவு எடுக்க முடியாம திறனற்று திரியிறாங்க இன்னைக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி எப்படிங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு போலீஸ்ன்னு சொல்ல, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்.
ஒரு ஆள் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த தவற பண்ண சொன்னதுக்கு மூலதனமே அந்த ஆள் தான். நம்ம எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? இவங்க எல்லாருமே இன்னைக்கு டிஎம்கே ஐடிவிங் பேரோல்ல இருக்கக்கூடிய ஆளுக்கு தானே. அவங்க தான் காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற நபர் வந்து ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டாரு. உதய் ஐயா தான் எங்களை வந்து பேச சொல்றாரு, அவரு பேச சொல்றாரு, இவர் வேணான்னு சொல்றாரு. அவங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. சோ இதுல யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது அரசாங்கம் உங்க கையில இருக்கு, அது நல்ல விஷயத்துக்கோ இல்ல இது ஒரு உண்மையான ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு பிரயோஜனமா இருக்கும் ஸ்டேட்டுக்கு. ஆனா இவங்க பண்றதெல்லாம் இந்த மாதிரி பண்ண வச்சு அதுக்கு வர கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எதிர்பார்க்கறது? சோ இதுல நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு செகண்ட் மான்ஸ்டருக்கும் பதில் சொல்லிடுறேன். சி இதுல வந்து இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும், இதுக்கு ரியாக்டே பண்ணக்கூடாது. நான் முடிக்கல ஆக்சுவலா, நீங்க பாதியில இருந்து சரி முடிச்சிருங்க. ஓகே ஃபைன். முடிச்சிருங்க. என்னன்னா நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் லாஸ்ட் பண்ணேன். டே பாலிடிக்ஸ் நீங்க கண்டிப்பா பேசிதான் ஆகணும். அண்ட் வி டிக்ளேர் தட் டிஎம்கே இஸ் அவர் ஆப்போனன்ட். தளபதி அனௌன்ஸ் பண்ணதே வந்து டிஎம்கே இஸ் அவர் ஆப்போனன்ட் தான். நம்ம அவங்கள நோக்கி தான் கேள்விகளை கேட்போம், கேள்விகளை பேசணும். இங்க அதுதான் பாலிடிக்ஸ், நம்ம அவங்கள நோக்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம வேற எதுவும் பெரிய கட்சிகளை வந்து பேசுறதுல பெருசா இங்க வந்து டிஎம்கே தான் பேசிட்டு இருக்கோம். இதுலயும் வந்து இந்த ஐடிக்கு தான் பேசணும், நம்ம சின்ன ஐடியை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சு அது வேணாம். எந்த ஐடி வந்து நம்ம தலைவரை வந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசினாங்களோ அதுக்கு ரிப்ளை பண்றது என்னை பொறுத்தவரையோ அது கரெக்டான செயல் தான். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கும் எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்கு, அதுக்கு ரிப்ளை பண்ணுவானுங்க. ஓகேவா? செகண்ட், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரிப்ளை பண்ணிட்டோம், இல்ல வந்து இது இப்படி ஆயிடும் பிரச்சனைனா நம்ம பசங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்போம். கைட்லைன்ஸ் கொடுக்கலாம், இதுக்கு மேல போகாதீங்க, இந்த கட்டத்துக்கு மேல பேசாதீங்கன்னு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். பட் ஆனா டே லைஃப் பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி ஒருத்தன் வந்து தரம் தாழ்ந்து பேசும்போது வி ஹாவ் டு அட்ரஸ், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து ஒரு 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 இன்ஃபர்மேஷனை தான் நான் சொல்றேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த காமராஜருக்கே வந்து வச்சுக்கோங்களேன், இந்த பர்த்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை போட சொல்லி நம்ம வந்து பொதுச் செயலாளர் சொன்னாரு. ஆனா வி மோர் தென் எக்ஸ்பெக்ட் என்னன்னா ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுங்க, காமராஜர் பத்தி அன்னைக்கு வந்து நீங்க பேசுங்க, ஒரு ஒர்க் ஷாப் கொடுங்க, எல்லா பசங்க வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆஃப்லைன்ல பண்ணலனாலும் ஆன்லைன்ல பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கருத்துக்களை தான் முன்னெடுத்து நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னா இப்போ திமுக காரன் பண்ற இது வந்து அவன் பின்னாடி நம்ம போறோம் இல்ல, ஆக்சுவலா என்ன மேட்டர்னா அவன் தான் நம்ம பின்னாடி வரான். நம்ம பண்ற டார்ச்சர்ல தான் அவன் நம்ம பின்னாடி வரான். இன்னைக்கு வந்து இவன் பேசின ஒருத்தனே வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசி கதறிக்கிட்டு இருக்கான்னா அவனுக்கு நம்ம கொடுக்குற டார்ச்சரா இருக்கு. ஐடிவிங் டே பை டேல அவன் வந்து டார்ச்சரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் மற்ற ஃபேன் பேஸ்ல போய் பேசுறது, வேற என்னென்னமோ ஸ்பேஸ்ல உட்காந்துக்கிட்டு டிவிக்கு அகேன்ஸ்டா வந்து ப்ரொபகேண்டாவை செட் பண்ணிக்கிட்டு தே ஆர் ட்ரைங் டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, புதுசா பண்ணி ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றானுங்க அவனுக்கு நம்மளுக்கு ஈக்குவலா வரதுக்கு. ஆனா வர முடியல இன்னும் வரையும். ஸோ நம்ம தான் ஹெட்டா இருக்கும் இப்போ வரையும். ஸோ டே லைஃப் பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி பீப்புளை நீங்க அட்ரஸ் பண்றது இட்ஸ் மேண்டேட்டரி. பண்ணுங்க. ஃபியூச்சர்ல வந்து ஒர்க் ஷாப்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுங்க. ஒர்க் ஷாப் மீன்ஸ் லைக் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் டாபிக்ஸ் வந்து நீங்க பேசி நீங்க கண்டக்ட் பண்றது பெஸ்ட். சாரி டு இன்டரப்ட், ஒரே ஒரு மேட்டர். நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், பட் ஐ திங்க் யூ ஆர் மிக்சிங் ஒரு டூ மெனி திங்ஸ். நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு நம்ம வந்து இப்போ ஸ்பேஸ் போட்டதும் இவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு இல்ல, இதை நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்றதுதான். அதாவது எஸ்டிமேட்னா இப்போ இன்கேஸ் இப்போ ஃபியூச்சர்ல திஸ் இஸ் நாட் கோனா ஸ்டாப், ஓகேவா? இது எப்படி இன்னைக்கு அதுக்குன்னு ரிட்டாலியேட்டே பண்ணக்கூடாதா, பதிலே சொல்லக்கூடாதா, சின்ன ஐடி பெரிய ஐடி அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை, கன்ஃபியூஷன்ஸே வேணாம். இப்போ நீ வந்து பர்சனலா உனக்கு எப்படி இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணணும், எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறத டே டு டே பண்ணலாம். ஆனா அவங்கள டார்ச்சர் பண்ணி அந்த இடத்துல நம்ம வைக்கிறதுன்றதே கிடையாது. அதை தளபதி சிங்கிள் ஹேண்டடா பண்ணிக்கிட்டே இருக்க அந்த டார்ச்சரின் வெளிப்பாடு. டார்ச்சர்னா நான் எப்படி சொல்றேன்னா அதை பொறுத்து கொள்ள முடியாம அதுல ட்ரிகர் ஆகி தான் இன்னைக்கு வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏன்னா நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சோ இதை என்ன நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா டெய்லி பேசலாம், எப்பவுமே பேசலாம், பட் இவங்களை திருப்பி இது பண்றது மட்டும் அரசியலா சுருக்கிடக்கூடாது. இப்ப அந்த மாதிரி வெளிப்பட்டாலும் நாகரிகமான முறையில கைட்லைன்னா தளபதி தான் நம்ம எல்லாருக்கும் அந்த கைட்லைனை கொடுத்திருக்காரு. யாரையுமே தரக்குறைவான இதை பண்ணக்கூடாது.